ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. ஸோ வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் சம்திங் பேய் எபிசோட் என்ன வேணால் வச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்துட்டு அதில் எதுவும் இருந்துச்சா இல்லையான்னு தெரில. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது எனக்கு பயமாக இருந்தது. அந்த கண்ணாடி அதுக்கப்புறமேட்டு தனியாக உட்காந்து நின்று பார்க்க கூட பயம் இல்லை, உட்காந்து பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் அந்த சொன்ன அந்த பர்டிகுலர் செகண்டை பாஸ் பண்ணி பார்த்தேன். ஏதோ கண்ணு இப்படி இப்படி அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு உருவம். அது அழுக்கா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. நான் அது அழுக்குன்னு நான் நினச்சிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் தேடி போகிறத விட உங்ககிட்ட இருக்கிற பேய் கதையெல்லாம் நான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை பார்ப்போம். அண்ட் எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அந்த ரூமில் எங்கள் அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் வேறு யாரும் இல்லை. எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். லிட்ரலி இந்த ரிங் லைட்டோட சப்போர்ட் மட்டும்தான். நான் ஆக்சுவலாக இதே வந்து வெளியில் செட் பண்ணலான்னு நினச்சேன். நம்மளுக்கு தெரியும்ல பின்னாடி ஒரு கார்டன் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு. கார்டன் சொன்னால் கூட பயமாக இருக்குது கைஸ், எதுக்குள்ளேருந்து என்ன வரும்னே தெரில. ஸோ ஆனால் ரிங் லைட் அவ்வளோ தூரம் வராது. அதனால் இந்த ரூம்குள்ளே செட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சைலண்ட்டாக பேசணுன்னு தான் இந்த மைக்கை வந்து இப்படி வச்சுருக்கேன். ஸோ ஐ காட் ஸோ மெனி கோஸ்ட் ஸ்டோரிஸ். எது நம்புறது, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எனக்கு தெரில. லெட்ஸ் கெட் இன் டு இட். அது ஏன் தெரில, நான் இந்த வீடியோ எடுக்கணும்னு ஃபுல்லாக ஒரு இதுவாக ஆஃப் பண்ணிட்டு வரும்போது எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரூமில் எப்பவுமே இங்கே தான் படுப்பேன். லைட் இங்கே ஆன்லேயே தான் இருக்கும். ஆஃப் பண்ணிட்டு டப்புன்னு கீழே குதிச்சிருவேன். அது ஏதோ ஒரு பயம், ஓகேவா, டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணால் பேய் வந்துடும் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி ஆஃப் பண்ணிட்டு இப்படி உட்காரணும் அப்படின்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு தேவையான எல்லாமே கொண்டு வந்துட்டேன். கொசு பயங்கரமாக கடிக்கும். ஸோ கொசுவத்தி ஏற்றிட்டு இந்த பேட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் ரொம்ப முக்கியமானது, இதை நான் என்றைக்கும் விடுறதா இல்லை. அதுக்கப்புறம் என்னோடய லேப்டாப் இருக்குது. ஸோ இதில் வந்து எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஏற்றி வச்சுருக்கேன். படிப்போம். அண்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்கு எனக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆன்சரும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுறேன். கரெக்டாக 12:10 ஆரம்பிக்கிற இந்த வீடியோவை. அண்ட் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நிறைய ஸ்டோரிஸ் நான் பார்த்தேன். அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் எவ்வளோ போகும்னு எனக்கு தெரியல. பட் I'll make it short. நான் வந்து ChatGPTயில் என்ன வச்சு ஒரு கதை சொல்லு அப்படின்னு கேட்டிருந்தேன். லைக் நான் ஒரு vlogger, வீடியோ போட போகிறேன், என்னை வச்சு ஒரு கதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இட் கேவ் மீ ஒன் ஸ்டோரி. எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு படிக்க. மெட்ரோ ஒர்க் போகுது, வேறு எதுவும் இல்லை. எனக்கு பயமாக இருக்குது. என்னை வச்சு ஒரு ஸ்டோரி ChatGPT கிரியேட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் இதை படிச்சிடலாம். மிட் நைட் டைமில் சாரு ஒரு ஓல்ட் பங்களாக்குள்ளே vlog ஷூட் பண்ண போனா. இப்போ இருக்கிற மாதிரி தான். ஜஸ்ட் ஒன் ஷார்ட் வீடியோடான்னு கேமரா ஆன் பண்ணினா, பட் பேக்ரவுண்டில் ஸ்லோவாக ஃபுட் ஸ்டெப்ஸ் சவுண்ட் கேட்டுச்சு. நமக்கு அப்படி இல்லை, அப்படிலாம் இல்லை. விண்ட் இல்லை, விண்டோஸ் மூவ் ஆகலை, ஸ்டில் தக் தக்னு சவுண்டு. முன்னாடி கேட்ட தக் தக் சவுண்டு மெட்ரோ ஒர்க். மேபி ஹவுஸ் செட்டிலிங்னு ஷி லாஃப்ட். பட் லென்ஸில் ஒரு ஒயிட் ஷேடோ கிளைட் ஆகி பாஸ் ஆகுது. லென்ஸ்லலாம் அப்படி எதுவும் ஆகலையே. ஸ்க்ரீன் செக் பண்ணினா, சத்தியமாக இதை பார்த்து நான் படிக்கல. ஸ்க்ரீன் செக் பண்ணினப்போ அந்த ஷேடோ ஃபேஸ் கிளியராக தெரியுது. இட் வாஸ் ஹர் ஓன் ஃபேஸ், பட் ஐஸ் ஃபுல்லாக பிளாக். ஸ்மைல் ரொம்ப வியர்ட், அன்நேச்சுரலாக. புரியுதா? அதாவது என் உருவத்தை நானே பார்த்துருக்கேன் அந்த வீடியோவில், பட் பேய் மாதிரி. இப்போ நானே பேய் தான். ஃபியரில் கேமரா ட்ராப் ஆகிடுச்சு. பிஹைண்ட் ஹர் கோல் ப்ரீத் நெக்கில் ஃபீல் ஆகுது. நான் திரும்ப மாட்டேனே, சத்தியமாக திரும்ப மாட்டேன். இப்படியே பார்த்துருவேன். எப்பயோ கண்ணாடி வேறு இல்லை. ஒரு விஸ்பர், நீ இங்கே வருவேன்னு தெரியும். ஷீ ஸ்லோலி டேர்ன் பண்ணினா. பண்ண விரும்பல, வேணாம். ஃப்ரண்டில் அவளை எக்ஸாக்ட் காப்பி, பட் பேல் ஸ்கின், கிராக்ட் லிப்ஸ் அண்ட் பிளட் டியர்ஸ். ஓ, என்ன மாதிரியே என் உருவத்தில் கொடூரமாக ஒருத்தி நின்றுருக்கா. ரியல் சாரு ஸ்க்ரீன் பண்ண ட்ரை பண்ணா, பட் வாய்ஸ் வரல. இது என்ன டிமாண்டி காலனி படம் மாதிரி இருக்குது. என்னை கொடூரமாக கொலை பண்ண போகிறாங்களா எண்டில். அந்த கோஸ்ட் காப்பி டச் பண்ணின மொமெண்ட்டில் வேர்ல்ட் ஃபுல் டார்க். நெக்ஸ்ட் டே மார்னிங், ஓகே நான் சாவலை, பொழைச்சிக்கிட்டேன். vlog அப்லோட் ஆகிருந்துச்சு. டைட்டில்
எக்ஸ்ப்ளோரிங் ஹாண்டட் பங்களா ரியல் கோஸ்ட் காட். வீடியோவில் சாரு நார்மலாக ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தா. கைஸ் நத்திங் ஸ்கேரி ஹியர்னு சொல்கிறா. இந்த மெட்ரோ ஒர்க்கு நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. பட் கமெண்ட்ஸில் எல்லாரும் ஒரு டீட்டெயில் நோட் பண்ணாங்க. மிரர் ரெஃப்ளெக்ஷனில் சாரு பிளிங்க் பண்ணலை, மிரரில் இருக்கிற திங் பிளிங்க் பண்ணுச்சு. எனக்கு இந்த கதையும் புரியல. ஆனால் நார்மலாக என்றைக்குமே கேட்குற மெட்ரோ சவுண்ட் இன்றைக்கி எனக்கு பயமாக இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன ஸ்டோரிஸில் ஒரு சிலது பார்க்கலாம். இது என் காலேஜ் ரூம்மேட் சொன்ன ஸ்டோரி. அவள் பிஜியில் ஸ்டே பண்ணும்போது நைட் எல்லாம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். ஒரு நாள் 10:40 AM அவள் ஃபோன் ரிங் ஆயிடுச்சு. ஸ்க்ரீனில் அம்மானு ஷோ ஆகுது. அவள் ஷாக், பிகாஸ் அம்மா ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுது. ஏம்மா அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நைட்டில் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்டில் அட்டன் பண்ணினான். லைன் சைலண்ட். ஒரு ஸ்மால் ப்ரீத்திங் சவுண்ட் மட்டும். அம்மான்னு கேட்டா. நோ ரிப்ளை, கால் கட். இதெல்லாம் நிஜமாலே நடந்துச்சா இல்லை உருவாக்கி சொல்கிறீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மெசேஜ் வந்துச்சு. டோர் லாக் பண்ணிட்டியா? அவள் கன்ஃபியூஸ்ட். அம்மா எப்படி இது கேட்க முடியும்? ஸ்டில் ரிப்ளை பண்ணினான். பண்ணிட்டேம்மா. இம்மிடியட்லி நெக்ஸ்ட் மெசேஜ். குட், இல்லாட்டி நான் உள்ளே வருவேன். எனக்கு இப்போ நெக்கெல்லாம் சில்லாக ஃபீல் ஆகுது. கடவுளே கடவுளே. ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அவள் டோர் பக்கத்தில் போய் பார்த்தா. ஏங்க அதெல்லாம் பார்க்குறீங்க? நானும் அப்படியே பிளாங்கெட்டை மூடிட்டு படுத்துருவேன். லாக் ஆல்ரெடி இருந்துச்சு. காரிடார் சைலண்ட்டு. மார்னிங் அவள் அம்மா கிட்ட கால் பண்ணினா. அம்மா ரொம்ப வீக் வாய்ஸில் பேசினாங்க. நேற்று நைட்டு மாத்திரை ஹெவி டோஸ் போல் ரொம்ப தலைவலியில் தூங்கிட்டேன். ஃபோன் பண்ணவே மறந்துட்டேண்டின்னு சொன்னாங்க. அவங்க ஃபோனை அவங்க கையில் கூட வச்சில்ல போல். இவன் நடந்த எல்லாத்தையுமே சொன்னால் அம்மா அதிர்ச்சி ஆயிட்டாங்க. நிஜமாக அதெல்லாம் நடந்திருக்குமா? இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த நம்பர்லேருந்து தான் காலும் வந்திருக்கு, அந்த நம்பர்லேருந்து தான் மெசேஜஸும் வந்திருக்கு. ஆனால் அவள் அம்மாவுக்கு டெக்ஸ்ட் பண்ணவே தெரியாது. அம்மா கையில் ஃபோனும் இல்லை. அப்போ இது யார் அனுப்புனாங்கன்னு எங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியல. எனக்கு சத்தியமாக பயமாக இருக்குது. இதெல்லாம் நிஜமாக நடந்திருக்குமா? இல்லை ஏதாவது த்ரில்லிங்காக கதை சொல்லுன்னு சொல்கிறாங்களா? நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேனோ இல்லையோ, இதுங்கெல்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்க. நெக்ஸ்ட் ஒன் டே I went to my cousin's house and stayed for one night. Me and him slept in his parents' room. It's a big room. So we slept and woke up suddenly at I think about 12:30 or 1 AM. Then I saw something in corner of that room. ஐயோ, என் ரூமில் இப்போ 4 கார்னர் இருக்குது. 4 கார்னர்லேயும் துணி அது இதுன்னு தொங்குது. And I was stunned and shocked because I saw something looking at me continuously. எனக்கு ஆக்சுவலாக எங்கள் வீட்டு இந்த மேலே அந்த இதில் திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, எனக்கு இது வரைக்கும் தெரியுது. இங்கே இருக்கிறது என்னென்னு எனக்கு தெரில. எனக்கு அதுவே அப்போத்துலேருந்து இந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷனாக ஏதோ எனக்கு அங்கேருந்து ஏதோ பார்க்குற மாதிரி எனக்கு பயமாக இருக்குது. அண்ட் இட் சீம்ஸ் ஸோ ஹாரர். நான் அங்கேயே செத்துட்டேன் பாதி. சரி, ஓகே, நான் என் கசினை இறுக்கி பிடிச்சிட்டு தூங்கிட்டேன். பட் ஷியோர் அது என்னையே பார்த்துட்டு இருந்துச்சு. அட் த சேம் டைம் ஐ தாட், ஓகே, இட் மே பி ஏதோ பேண்ட்டோ புர்கா சம்திங் ஹேங்கிங் இன் த கார்னர், ஆங்கரில் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஐ ஸ்லெப்ட் தட் நைட். சரி, அண்ட் ஐ woke up next day morning அண்ட் எனக்கு ஒரு பிக் ஷாக். என்ன தெரியுமா? அந்த கார்னரில் ஹேங்கரே இல்லைக்கா. இது என் ஃப்ரெண்டுக்கு நடந்த இன்சிடெண்ட்டு.
என் ஃப்ரெண்டு, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரு ஷேர் பண்ணி தங்கியிருந்தாங்க ஒரு ரூம்ல. ஸோ 3 பெட் இருக்கும். என் ஃப்ரெண்டு நைட்டு லேட்டா தான் வந்து படுப்பா. ஸோ அவ வொர்க் முடிச்சுட்டு வரும்போது, அவளோட கீ போட்டு ஓப்பன் பண்ணி வந்திருக்கா. ஓகே. ஸோ எப்பவுமே வந்து அவங்க ஆல்ரெடி தூங்கிட்டு இருப்பாங்க. எப்பயாவது ஒருத்தி வந்து ஃபோன் பேசிட்டு இருப்பா. அன்னைக்கு எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவ வந்து லைட்லாம் போடாம, பெருசா எதுவும் சீன் கிரியேட் பண்ணாம, டார்ச் லைட் வச்சுட்டு, அப்படியே ஷூவ கழட்டி போட்டு, அப்படியே படுத்துட்டா டயர்ட்ல. சரி, இப்ப என்ன சொல்ல வராங்க? கொஞ்ச நேரத்திலேயே ரூம் டெம்பரேச்சர விட ரொம்ப கோல்டா ஃபீல் பண்ணியிருக்கா. லைக் அவளுக்கு புல்லரிக்கிற மாதிரி அவளுக்கு தோணியிருக்கு. ஆனா, ஏசிலாம் ஓடல. நார்மலா ஃபேன் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ சடனா பார்க்கும்போது, இன்னொரு பெட்ல இருந்தவ வந்து ஏஞ்சு, என்னமோ புள்ளத்தாச்சி மாதிரி அப்படியே திரும்பி படுக்காம, ஏஞ்சு திரும்பி படுத்திருக்கா. சரி, அப்பவே இவளுக்கு ரொம்ப வியர்டா ஃபீல் ஆயிருக்கு. பிகாஸ் நம்மலாம் திரும்பி படுத்தா அப்படியே தான் திரும்பி படுப்போம். கரெக்ட்டு. இவ ஏஞ்சு ஒரு மாரி வியர்டா திரும்பி படுத்திருக்கா. என் ஃப்ரெண்டுக்கு அது லைட்டா பயமா இருந்திருக்கு. பட் ஸ்டில் அவ வந்து எதுவும் கண்டுக்கல. லைட்டும் ஆன் பண்ணல. சைலன்ட்டா படுத்து தூங்கிட்டா. நீ வேற லைட் ஆஃப் ஆகுறது எனக்கு பயமா இருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தா, அவ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே ரூம்க்கு வரல. அவ கீய யூஸ் பண்ணி, அவ மட்டும் தான் ஓப்பன் பண்ணி அன்னைக்கு நைட்டு தூங்கியிருக்கா. பிகாஸ் ஒருத்தி ஏதோ எமர்ஜென்சின்னு ஊருக்கு போயிருக்கா, சொல்லவே இல்ல. இன்னொருத்தி அவ ஆஃபீஸ் மேட்ஸோட எங்கேயோ வெளியில போயிட்டா. என் ஃப்ரெண்ட் ஆஸ் யூசுவல் அவளோட கீய தான் ஓப்பன் பண்ணி தனியா வந்து தான் அன்னைக்கு படுத்திருக்கா. அவ கூட அன்னைக்கு அந்த ரூம்ல யாருமே இல்ல. பட் ஆனா அவ ஃபீல் பண்ண அந்த ப்ரெசன்ஸ வந்து என்ன சொன்னாலும் நாங்கலாம் நம்பினதே இல்ல. பட் ஆனா அவ வந்து நிஜமாலே இத ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவா. ரூம்க்குலாம் யாரும் வரமாட்டீங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டீங்களா? ஆக்சுவலி இது ஒன்றும் பெருசா கஷ்டமா இல்ல. ஏன்னா லாஸ்ட் டைம் பண்ண அந்த அந்த மிரர் வீடியோ கூட ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது வந்துருமோ அப்படிங்கிற மாரி ஒரு பயம் இருந்தா ஐம் கீப் ஆன் டூயிங் சம்திங். ஆனா இது உட்காந்து படிக்கிறது தான். பட் எனக்கு என்ன சொல்றது? ஒரு மாதிரி ஏதோ இங்க உட்காரவே எனக்கு புடிக்கல. ஏன் தெரியல. எனக்கு வந்து இந்த வீடியோ பண்ற கொஞ்ச நேரத்துல நான் இதுவரைக்கும் ஐ டோன்ட் எனக்கு இங்க உட்கார்ந்திருந்த இவ்வளோ நேரத்துல நான் பல வாட்டி நெனச்சுட்டேன். இந்த வீடியோ வேணாம் போதும். இப்படியே பாய் சொல்லிட்டு வீடியோ முடிச்சிடலாமா? எனக்கு இந்த கன்டென்ட் ஃபுல்லா முடிக்கணும். பட் ஏன்னே தெரியல நீங்க இங்க உட்கார புடிக்கவே இல்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீடியோல சொல்லுச்சுல்ல கோல்ட் பிரீத் ஃபீல் பண்ணான்னு. அது எனக்கு ஒரு மாரி இங்க ஏதோ ஒரு ஃபீல் ஆயிட்டே இருக்கிற மாரி இருக்கு. பட் ஆனா பரவால்ல. நம்ம புள்ளைங்க நெறைய கதைய ஆக்சுவலா நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் மொக்கையா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஆக்சுவலி எங்க அப்பா ஒரு ஸ்டோரி சொன்னாரு. அவரு வில்லேஜ் தான். அவரு சைல்ட்ஹுட்ல சென்னையில ஒரு அண்ணா டெத் ஆயிட்டாரு போல. ஸோ அப்பாவோட வில்லேஜ்ல இருந்து அந்த அண்ணாவோட ரிலேட்டிவ்ஸ் ஒரு 3 ஒரு 4 மெம்பர்ஸ் சரியா தெரில. அவங்க வில்லேஜ்ல இருந்து ஷேர் ஆட்டோல போய் அந்த அண்ணாவோட பாடிய சென்னையில இருந்து வில்லேஜுக்கு எடுத்துட்டு வர போயிருக்காங்க. ஓகே. ஸோ கிராமத்து ஆளுங்க. சென்னையில வேலை பார்த்தவர் இறந்துட்டாரு. ஸோ அவர கூட்டு வரதுக்கு மேபி சென்னைக்கு மிக அருகில் மாரி இருந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். எங்க விட்டேன்? போய் பாடிய எடுத்துட்டு வர வழியில ஆக்சிடென்ட் ஆகி அந்த டெட் பாடியோட சேர்த்து எல்லாரும் இறந்துட்டாங்க. சனி போனோம் தனியா. ஐயோ! இந்த வார்த்தையெல்லாம் சொல்லாத. எங்கேருந்து கத்துக்கிட்ட நீ? ஓகே. அப்புறம் அகைன் அவங்கள கூட்டிட்டு வரத்துக்கு போயிருக்காங்க. எல்லாம் முடிஞ்சுச்சு. அன்னைக்கு நைட்டு எங்க வில்லேஜ்ல யாரும் வெளிய படுத்து தூங்கல. எல்லாரும் பயத்துல வீட்ல படுத்து தூங்கிட்டாங்க. ஓகே. இது நடக்கிறது தான். எங்க அப்பா மட்டும் வெளிய படுத்து தூங்கியிருக்காரு. அன்னைக்கு நைட்டு டெத் ஆனவங்க எல்லாரும் அப்படியே ரோட்ல நடந்து போறத எங்க அப்பா பார்த்துருக்காரு. எனக்கு இதுக்கெல்லாம் சிரிக்கிறேன். கண்ணை கூட நான் மூட விரும்பல. கண்ணை மூடுறதுல ஏதாவது வந்துருமோன்னு பயமா.
எனக்கு சீரியஸாக கைஸ் ஏனே தெரில, ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குது. இங்கேயும் துணி தொங்குது, இந்த கார்னரில் ஃபுல்லாகவே துணி தொங்குது, ஓகேவா? இங்கே 2 மிரர் இருக்குது, பீரோ. ஸோ இங்கே என்ன திங்ஸ் இருக்கோ அதோட ரெஃப்ளெக்ஷன் அங்கே தெரியுது. அந்த கார்னரில் துணி தொங்குது, இந்த கார்னர்லேயும் துணி தொங்குது. சத்தியமாக இப்போ அந்த துணி ஏதோ இப்படி மூவ் ஆன மாதிரி இருந்தது. அண்ட் கான்ஸ்டண்ட்டாக அந்த மெட்ரோ சவுண்ட் முன்னாடி டிங் டிங்னு கேட்டே இருக்குது. எனக்கு ஏதோ ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜியாக ஃபீல் ஆகுது. சத்தியமாக இது இப்படியே மூடிட்டு அப்படியே கவுந்து படுத்துடலான்னு தோணுது. ஸ்டோரிஸ் எல்லாம் என்னமோ முக்கியம் தான் இருக்குது, பட் எனக்கு என்னமோ ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் ஆகுது. சரி போதும், இது வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப லென்த்தாக போகுது. எனக்கு எவ்வளோ டைம் போச்சுன்னு எனக்கு பார்க்க தெரில. அண்ட் ஆல்சோ ஐ ஃபீல் லைக் இது போதும் அப்படின்ட்டு. ஸோ நான் லாஸ்ட்டாக என்னோடய ஸ்டோரி சொல்கிறேன். இதுவே கொஞ்சம் பெருசாக போகும். ஸோ எனக்குமே இதுக்கான முடிவு எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஓகே, ஸோ இஃப் யூ நோ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இது ரொம்ப என் லைஃப்பில் ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் கைஸ். சத்தியமாக இப்போ எனக்கு உயிரே நின்றுருக்கோம். இந்த ஆங்கிளில் நானே பார்க்க கொஞ்சம் பேய் மாதிரி தான் இருப்பேன். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நான் இப்போ என்னோடய ஸ்டோரி சொல்லலாங்கிறதுக்காண்டி நான் ஒரு இன்ட்ரோ பேசிகிட்டு இருந்தேன். ஓகே, திடீர்னு பார்த்தா அப்படியே பிளாக் அவுட் ஆகிடுச்சு ஸ்க்ரீனு. எனக்கு அள்ளி விட்டுருச்சு சத்தியமாக. என்ன, நான் வந்து பார்த்துட்டே இருக்கேன் ஸ்க்ரீனில் என்ன தெரியுது, ஃபுல் பிளாக் ஆஃப் ஆகிடுச்சு. ஆனால் மைக்கு ஆனில் இருக்குது. மைக் இங்கே கனெக்ட், அந்த கேமரா இருக்கிற இடத்துலையும் க்ரீனாக எரியும். அது 2 மட்டும் ஆனில் இருக்குது. எனக்கு டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரில. லேப்டாப்பில் வந்து ஆன் பண்ண, ஐ வாண்ட் டு ஷோ யூ. எனக்கு அவ்வளோ பார்த்துட்டோம் சீரியஸாக. அந்த ஸ்க்ரீன்லேருந்து எனக்கு கண்ணு எடுக்கவே இல்லை. அதில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேனோ, நம்ம லைஃப்பில் பேய் நடக்க போகுது அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். என்னால் நம்பவே முடியல. 50% சார்ஜ் இருந்தது. 1 hour தான் வீடியோ எடுக்கிறோம், ஃபோன் ஆஃப் ஆகிருக்கு. நம்பவே முடியல சத்தியமாக. நான் உங்களை 52% இருந்தது சார்ஜ். 1 hour தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஃபோன் வந்து ஆஃப் ஆகிருக்கு. எனக்கு ஃபோனை தொடவே பயமாக இருக்குது. ஆஃப் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு வாட்டி நமக்கு ஏதாவது நடந்துருது கைஸ். சரி, இந்த கதையை இப்போது இதில் ஆனில் தானே இருக்குது. ஓகே, நான் வந்து என்னோட ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். அதில் நான் முழுசாக சொன்னனானே தெரியல. எனக்கு ஆக்சுவலி போதும்னு தோணுது. எனக்கு ஏதோ இது ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆகுது. என்னோடய ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா, இதுவுமே வந்து கடைசியில் எனக்கு புரியவே இல்லை. எனக்கு இப்போ வரைக்கும் புரியல வாட் ஹேப்பன்ட் அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களோட அசம்ஷன்ஸ் என்ன அப்படின்னு ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த காமெண்ட்ஸ். ஸோ இது வந்து என்ன, இதுவும் பிளாக் ஆகுது. ப்ளீஸ் காட் ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து ரீசெண்டாக என் காலேஜ் டைமில் ஒரு ட்ரிப் போயிருந்தோம். அந்த கேரக்டர்ஸ்லாம் இன்னும் என் லைஃப்பில் இருக்காங்க. அது இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்லாம் இப்போ என் கூட காண்டாக்டில் இல்லை. ஐ ஹோப் ஷி வில் நாட் see this வீடியோ. ஓகே, ஸோ நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு காலேஜ் ட்ரிப் போயிருந்தோம் கேரளாவுக்கு. ஸோ அந்த ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ் மாதிரி நிறையா இருந்தது. பட் we chose பங்களா. ஸோ கீழே 2 ரூமு, மேலே 2 ரூமு. கீழே வந்து சீனியர்ஸ் இருந்தாங்க. அதை நாங்கள் கண்டுக்கவே இல்லை. நாங்கள் எடுத்தோன்னே மேலே. ஸோ அது எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்டெப்ஸு மேலே 2 ரூம், இந்த சைடு ஒரு ரூம், இந்த சைடு ஒரு ரூம். ஆனால் அந்த 2 ரூமுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா, ஒரு சைட் ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே வருவோம், இந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பால்கனி. ஓகே, ஸோ நாங்கள் இந்த சைடு இருக்கிற ரூம் எடுத்துட்டோம். அந்த சைடு எங்கள் கிளாஸ்மேட்ஸ் தான் இருந்தாங்க. நாங்கள் ஒரு 6 பேர் இந்த ரூமில். ஓகே, அந்த ரூமில் எத்தனை பேர் தெரியல, 6 பேர். என்ன காமனான இந்த ரூம் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டெப்ஸ்லேருந்து மேலே வரும்போதும் பால்கனிக்குள்ளே போகலாம், இல்லை இந்த ரூம் வழியாக போயும் பால்கனிக்குள்ளே போகலாம், இல்லை இந்த ரூம் வழியாக போயும் பால்கனிக்குள்ளே போகலாம். எவ்ரி திங் வாஸ் நைஸ். அன்றைக்கி ஈவினிங்லாம் நாங்கள் செம்ம ஃபன்னு, செம்ம சில்லு, சூப்பராக இருந்தது. ஆனால் தட் 1 person, ஷீ இஸ் நாட் வெரி க்ளோஸ் டு அஸ். அப்போதைக்கு எங்கள் கூட அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தா. நாங்களும் வந்து ஓகே, வி ஆர் லைக் அணைக்கும் கரங்கள். ஓகே, whoever comes please join us அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இருப்போம். அவள் எங்கள் கூட பெருசாக ஃபன்லையுமே ஜாயின் பண்ணல, அது தனியாகவே தான் இருந்தாள். நாங்களும் ஓகே, உன்னை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல, உனக்கு பிடிச்சாவா பிடிக்கலனா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். நான் வந்து எப்படிப்பட்ட ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நைட் எப்போ நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா நான் நைட் எப்போவுமே ஆன்லைனில் இருப்பேன். எனக்கு எப்போவுமே நான் நைட் ஃபோன் பேசிகிட்டே இருப்பேன், ஆன்லைனில் இருப்பேன், ரீல்ஸ் பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு தூக்கமே வராது மோஸ்ட்லி நைட்டு. ஸோ அன்றைக்கி நைட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock இருக்கும். நல்லா வெளிச்சம்லாம் வரல, ஒரு மாதிரி ஒரு லைட்
ப்ளூ கலர் லைட்டாக ஒரு இருட்டு தெளிஞ்சு வெளிச்சம் வர மாதிரி ஒரு கலர் லைட்டாக. நான் வந்து வழக்கம் போல் எனக்கு ஒரு கால் வந்துருச்சு. நான் அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு பயம்லாம் இப்போ தெரில, கடலை போட்டுட்டு இருக்கிறதுனால ஒரு பயம் தெரில. நான் அப்படியே பேசிட்டு இங்கே எல்லாம் குசு குசுன்னு பேசினா எல்லாருக்கும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தையும் கீழே படுத்திருக்கோம். அந்த ஒரு பொண்ணு, ஷீ ஆல்சோ வித் அஸ். மற்ற 3 பேருமே வந்து மேலே படுத்திருக்காங்க. ஸோ நான் வந்து சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், என் ஃப்ரெண்டு படுத்திருக்காது எனக்கு நல்லா தெரியுது. இந்த பொண்ணு வந்து அவள் ஸ்கார்ஃப் எல்லாமே இருக்குது பக்கத்தில். இட் வாஸ் லைக் அவள் படுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி. நானும் ஓகே யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு என் ரூம் வழியாக பால்கனிக்கு போயிட்டேன். அண்ட் அப்போ தான் அந்த பால்கனியில் நான் நடந்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்கேன். தென் ஒன்லி ஐ ஃபவுண்ட் அவுட், நான் நினச்சேன் 3 செப்பரேட் பால்கனி அப்படின்னு நினச்சேன். பட் அப்புறம் தான் நினச்சேன், ஓ இது வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் ஸ்ட்ரெயிட் ரெக்டாங்கிள் பால்கனி, காமன். இந்த பால்கனி வழியாக நான் போய் என் ஃப்ரெண்டு ஆப்போசிட் ரூமில் அவங்க ரூம்க்கே என்னால் போக முடியும், அவங்க டோர் திறந்து வச்சுருந்தாங்கன்னா. ஓ அப்படின்னு இந்த ஸ்ட்ரக்சரெல்லாம் நான் பார்த்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், பால்கனி வழியாக ஹாலுக்கு வந்துட்டேன். ஹால் வந்துட்டு உட்காந்து அங்கே கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு ஐ வாஸ் லைக் எப்படி நான் திருப்பி போய் தூங்க தான் போகிறேன். ஸோ எதுக்கு இது வெளியிலேருந்து ஓப்பனாக இருக்கணும், க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ரூம் பால்கனியை வெளியிலேருந்து க்ளோஸ் பண்ணிட்டேன், ஹால் பால்கனியும் க்ளோஸ் பண்ணிட்டேன். என் ரூமுக்கு வந்து நேர் வழியாக ஹால் வழியாக வந்துட்டு உள்ளே தாப்பா போட்டுட்டு படுத்துட்டேன். அப்புறம் ஒரு 2 hours மேபி கதவு தட்டுறாங்க யாரோ. அப்போ எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் முழிப்பு வந்துருச்சு, ஒரு 7-7:30 அந்த மாதிரி எல்லாருக்கும் முழிப்பு வந்து திறக்கிறாங்க. அந்த பொண்ணு வெளியிலேருந்து வரா. நான் டக்குனு இப்படி தான் பார்க்குறேன். எவ்ரி திங் வாஸ் லைக் ஷீ இஸ் தேர். பட் ஆனால் அவள் வெளியிலேருந்து வரா. எனக்கு ப்ராசஸே பண்ண முடியல. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிறேன், நான் தான் அதை லாக் பண்ணேன், என் கையால் நான் தான் லாக் பண்ணேன். பால்கனி வழியாக வெளியில் போக முடியாது, இங்கே நாங்கள் தான் ஓப்பனே பண்ணுறோம். அப்போ எப்படி அவள் வெளியில் போனா, எப்படி? அப்போ ஒரு நான் எழுந்திக்கிறதுக்கு முன்னாடி அவள் வெளில போயிருந்தாளா? நான் எழுந்திக்கும் போது அது டார்க்காக இருந்தது, அதுக்கு முன்னாடி அவள் எதுக்கு வெளியில் எழுந்து போகணும்? நாங்கள் வேறு கேட்டோம் வே யூ வெண்ட் அப்படிங்கும் போது ஷி செட் அது ஒரு பீச் ரெசார்ட் மாதிரி. ஸோ ஷி செட் லைக் சும்மா வாக்கிங் போயிருந்தேன் அந்த சைட் பீச் ஓரமாக. அதெல்லாம் அப்போ கேட்குறதுக்கு அவ்வளோ திக்குன்னு இருந்தது. பயமே இல்லாத ஒரு ஆள் நான். எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஆல்சோ ஷி brought us அந்த தென்னை மரத்துலேருந்து ஒரு குட்டி காய் மாதிரி வருது தெரியுமா, தேங்காவா, அது தேங்காய் ஏர்லி ஸ்டேஜான்னு தெரில, தேங்காய் குட்டி கொட்டை மாதிரி இருக்கும். அது பார்க்க கண்ணு மாதிரியே இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் மனுஷன் கண்ணு மாதிரியே இருக்கும். இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு எங்கள் எல்லாருக்கும் கொடுத்தா. எங்களுக்கு அது அவ்வளோ நடுக்கமாக இருந்தது. அதை நாங்கள் தொட்டு கூட பார்க்கலன்னு நினைக்கிறேன் பெருசாக. அதுக்கப்புறம் எங்களுக்கு நிறையா பிரச்சனை வந்துச்சு அந்த டேயில். அந்த ரூமில் இருக்க மாட்டோம், அது இதுன்னு இதெல்லாம் நான் சொன்னால் ரொம்ப க்ரீப்பியாக இருக்கும். பட் ஆனால் எவ்ரிபடி லைக் ஃபீலிங் சம் ப்ரெசன்ஸ். வீட்டுக்கு கால் பண்ணி எல்லோரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் படுங்க, இந்த மாதிரி ட்ரிப்புக்கெலாம் வந்துட்டு இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு எங்களை சொல்கிறாங்க. பட் ஆனால் அன்றைக்கி அங்கே ரொம்ப வஸ்டான ஒரு சண்டை நடந்தது. ரொம்ப க்ரீப்பியான சில விஷயங்கள் அந்த ரூமில் நடந்துச்சு. ஸோ வி வர் லைக் 5 நிமிஷத்தில் ஓடி போகிறோம், டக்குன்னு பேக்கெல்லாம் பேக் பண்ணுறோம், இந்த ரூமுக்கு வந்துடலாம். ஏன்னா நாங்கள் அழ ஆரம்பிச்சிட்டோம் உட்காந்து, இதுக்கு மேலே இந்த ரூமில் இருக்க முடியாது நோ அப்படின்ட்டு. அதனால் எங்கள் ஆப்போசிட்டில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்துருங்க, நீங்கள் எங்கள் கூட இருங்க, நம்ம நீ ஒரு நைட் தானே தங்க போகிறோம், நெக்ஸ்ட் டே நம்ம கிளம்புறோம். ஸோ எல்லோரும் நீங்கள் எங்கள் கூட நம்ம 12 பேர் இந்த ரூமில் இருந்துடலாம் அப்படின்ட்டு. 5 நிமிஷம் டக்குன்னு உள்ளே போய் எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு இந்த ரூமுக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஹரியில் எல்லாம் பதட்டமாக வந்து மாற்றிட்டோம். பிகாஸ் அந்தளவுக்கு அந்த க்ரீப்பியான ஒரு திங்கை நாங்கள் வந்து அன்றைக்கிட்டே நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அதனால் வெளியில் சொல்ல முடியல, அதை நான் சொல்லவும் கூடாது. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஜாலியாகிடுச்சு. நாங்கள் எல்லோரும் ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டு விளையாடிட்டு படுத்திருந்தோம். அப்போ வந்துட்டு ரேண்டமாக ஏதோ ஒருத்தி ஏஞ்சி போய் அந்த ட்ராவை ஓப்பன் பண்ணுறா. அந்த பொண்ணு கொடுத்த அந்த இது அந்த கண்ணு மாதிரி இருக்கிறது, ஷீ டுக் ஆல் வித் ஹர். எல்லாத்தையும் அந்த ட்ராவில் அழகாக அடுக்கி வச்சுருக்கா பேராக. இவர் லைக் எப்படி இருந்து தெரியுமா அது பார்க்கும்போது, லைக் அவ்வளோ சண்டை. அது க்யூட்டான ஒரு பொருளாகவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கட்டுமே. அவ்வளோ சண்டையில் அவ்வளோ க்ரீப்பியான திங்கில் அவன் ப்ரெஷ்ஷு போச்சுரி, ப்ரெஷ்ஷு தானே இப்படி போனால் போட்டு விட்றி அப்படின்னு எல்லாத்தையும் அப்படி 5 செகண்டில் டக்குன்னு எல்லாத்தையும் மாற்றினாங்க. அந்த ரூமில் நிற்க கூட பயந்து. ஆனால் அதெல்லாம் எப்படி பொறுக்கிட்டு வந்து அது முதல்ல தேவையே இல்லை, அதை அழகாக அப்படி அடுக்கி வச்சுருந்தேன் அந்த ட்ராயரில். அங்கே நின்றுச்சு திக்குன்னு. நைட்டு தூங்கும் போது கூட பயமாக இருந்தது. அடுத்த நாள் ட்ரெயின் ஏறி வீடு இறங்கி சென்னை வர வரைக்கும் எனக்கு என் லைஃப்பில் இப்போ வரைக்கும் புரியாத ஒரு ஸ்டோரி. இப்போ வரைக்கும் அது ஏன் நடந்துச்சு, எதனால் நடந்துச்சுன்னு புரியல. நடுவில் அதில் நிறைய நான் உங்ககிட்ட சொல்லாமல் கட் பண்ணிட்டேன். அது தெரில, அது இங்கே சொல்ல வேணாம்.
ஸோ எஸ் கைஸ், எனக்கு ஏன் தெரில இந்த வீடியோ ஒரு கண்டென்ட்டாக நான் பண்ணணும், இது ஒரு கண்டென்ட்காக தான் நான் பண்ணதே. பட் ஏன் தெரில ரொம்ப அப்செட்டாக இருக்குது. நான் எத்தனை வாட்டி இதில் நான் புலம்பிருப்பேன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு நான் வீடியோ பேசினதை விட இது போதும் நான் என்கிட்டயே நான் சண்டை போடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ எனிமோர். பட் நிறையா பேர் அவங்க ஸ்டோரிஸ் எல்லாம் அனுப்பியிருந்தீங்க. ஐ எம் நாட் ஓகேவா இல்லை உங்கள் ஸ்டோரிஸ்லாம் பயமாக இருந்ததா அப்படின்னு எனக்கு தெரியல. டாட்டா பை. இதுலேயும் வந்து சார்ஜ் கம்மியாக போகுது, அப்புறம் இதுவும் ஆஃப் ஆச்சு. நீங்கள் சத்தியமாக சேகர் செத்துருவான் பயத்துலேயே. ஸோ அதனால் வந்து நான் போயிட்டு இதுக்கப்புறம் எப்படி தூக்கம் வரும்னு தெரில, எப்படி பாத்ரூம் போவேன்னு தெரில. பைக் போகுது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாம் பண்ணிக்கோங்க. நான் கிளம்புறேன். இப்போ என்னோடய மெயின் டார்கெட்டே அந்த லைட்டை போய் போடணும். இருங்க, நீங்கள் இருக்கும்போதே நான் போட்டா. லேப்டாப் வேறு வெயிட்டாக இருக்கா, பயமாக இருக்குது கைஸ். சத்தியமாக பயமாக இருக்குது கைஸ். இதுலேருந்து ஏஞ்சி வரவே எனக்கு பயமாக இருக்குது கைஸ். லைட்டை மட்டும் போடணும். லைட்டை மட்டும் போட்டுட்டா போதும். நான் அப்படியே ஒன்றா செவத்தில் ஒட்டிப்பேன். ஓகே.